நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷனான டிஆர்டிஓ பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிசர்ச்சை பார்த்தீங்கன்னா முன்னெடுத்துட்டு வந்தாங்க. நிறைய டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அது கூட சேர்த்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு மிசைல், ஹைப்பர்சானிக் மிசைலை பார்த்தீங்கன்னா உருவாக்கி அதை அக்யூரேட்டா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ருத்ரன் 2 அப்படிங்கிற இந்த ஒரு மிசைல். இந்த மிசைல் பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மோஸ் மிசைல் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதை காட்டிலும் ஃபாஸ்டா போகக்கூடிய ஒரு மிசைல், எந்த ரேடார் கண்ணிலையும் சிக்க முடியாத ஒரு மிசைல். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிசைலை பார்த்தீங்கன்னா இந்தியன் டிஆர்டிஓவும் ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து ஒடிசால பாத்தீங்கன்னா 100% அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா 114 ரஃபேல் ஜெட்ஸை பாத்தீங்கன்னா பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு டீலை பாத்தீங்கன்னா சைன் பண்ண போறதா பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுல 70% ஜெட்ஸை பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலே மேனுஃபேக்சரிங் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா இந்த டீலை பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இந்த 114 ஜெட்ஸும் இந்தியாவுக்கு இப்போ எதுக்கு தேவை? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ருத்ரன் 2 அப்படிங்கிற இந்த மிசைல் எப்படி ஒர்க் ஆக போகுது, இது எதுக்காக தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்டிஓ இந்த ஒரு ருத்ரன் 2 அப்படிங்கிற மிசைலை பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மிசைல் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது முழுக்க ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைல். அதாவது இந்த மிசைலை எங்க உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடிஆர் இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மிசைலை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்றாங்க. ஒடிசால இந்த இடம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்றாங்க. இந்த ருத்ரன் 2 அப்படிங்கிற இந்த மிசைலோட பர்பஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஆன்டி ரேடியேஷன் மிசைல். ஓகேடா, இது ஆன்டி ரேடியேஷன் மிசைல், இது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ரேடியேஷன் எடுத்துட்டாலே நியூக்ளியர் பாம் அப்படிங்கிற நம்ம போயிடக்கூடாது. இது பாத்தீங்கன்னா ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், அதாவது வானத்திலிருந்து நம்ம கீழே இருக்கிற தளவாடங்களை பாத்தீங்கன்னா தகர்க்கக்கூடிய ஒரு மிசைல் தான் பாத்தீங்கன்னா இந்த ருத்ரன் 2. சோ இந்த ருத்ரன் 2 பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரேடார் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மிசைல் எப்படி நம்ம அதை இன்டர்செப்ட் பண்ணி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரேடார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய நம்ம மிலிட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நாடுகள் மிலிட்ரியில ஒரு முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா ரேடார். நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோலியா இருக்கட்டும், இல்ல எல்லா பக்கமும் நம்ம சைனா பார்டரா இருக்கட்டும், பாகிஸ்தான் பார்டரா இருக்கட்டும், எல்லா பக்கமும் இந்த ரேடார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியன் மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரிஸும் பாத்தீங்கன்னா எடுத்து வைப்பாங்க. ஏன்னா மத்த நாட்டுல இருந்து ஒரு பிளைட்ஸோ இல்ல அங்கிருந்து வேற ஏதாவது ஆப்ஜெக்டோ உள்ள வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்றது எதுனா இந்த ரேடார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான். ஓகே, இந்த ரேடார் அப்படின்னா இதோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரேடியோ டிடெக்டிங் அண்ட் ரேஞ்சிங் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சுருக்கி ரேடார் அப்படிங்கிற அந்த விஷயம் வச்சிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரேடார் பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா வெறும் எம்டி ஸ்கைல கீழே பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் வேவ்ஸ் பாத்தீங்கன்னா வெளியே வரும். அந்த வேவ்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது என்னன்னா ஃப்ரீ ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா அது இங்கிருந்து ரொம்ப தூரம் தொலை தூரம் பாத்தீங்கன்னா போகும். நம்ம ஒரு ஜெட்ஸ் இப்படி வருது அப்படின்னா அந்த ரேடியோ வேவ்ஸ் பாத்தீங்கன்னா இதுல போய் ஹிட் ஆகும். இங்க இருந்து எமிட்டேட் பண்ற ரேடியோ வேவ்ஸ் இங்க ஹிட் ஆகி இதுல பட்ட ரேடியோ வேவ்ஸ் மறுபடியும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ரேடார்ல இருக்க டிரான்ஸ்மிட்டருக்கு பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் சோ அது பாத்தீங்கன்னா அங்க ரேடார்ல பாத்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணும். சோ அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணி அடிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரேடார்னா என்ன அப்படின்னு. சோ இந்த ருத்ரன் 2 அப்படிங்கிற இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இங்க இருந்து இந்த ரேடியேஷன் வருது இல்ல, இந்த ரேடியேஷனை கேப்சர் பண்ணி இந்த ரேடியேஷன்ல இருக்கிற கீழே இருக்கிற இந்த ரேடாரை பாத்தீங்கன்னா கொண்டு போய் ஹிட் பண்றதா இந்த ருத்ரன் 2 அப்படிங்கிற இந்த மிசைலோட முக்கியமான வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நீங்க கேட்கலாம், ஓகேடா நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரேடார் கண்டுபிடிச்சிருக்கு, திடீர்னு அங்க இருக்கிறவங்க இந்த மிசைலை டிடெக்ட் பண்ணி ரேடார் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா மிசைல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்பவும் லாஸ்டா சேவ் ஆன அந்த மெமரியில இருக்கிற அந்த லொகேஷனை டார்கெட் பண்ணி இந்த மிசைல் பாத்தீங்கன்னா கொண்டு போய் ஹிட் பண்ணும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ருத்ரனோட முக்கியமான வேலை. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ருத்ரனோட ஸ்பெசிபிகேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேட்ச் 5.5ல இருந்து 6.5 முடியும் பாத்தீங்கன்னா ஸ்பீடு போகும். ஒரு மேட்ச் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1225 கிலோமீட்டர் அப்ராக்ஸா வரும். அதாவது பாத்தீங்கன்னா சவுண்டோட வெலாசிட்டியோட அதிகபட்சமான ஒரு ஸ்பீடு தான் பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த நம்ம பிரம்மோஸ்
எடுத்துட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா சூப்பர் சானிக் மிசைல், அது கீழே இருக்கிறது சப்சானிக். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹைப்பர் சானிக் மிசைலை தான் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, ரைட்லாம் எனக்கு புரிஞ்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர். நம்ம மேல இருந்து ஏவி விட்டோம்னா அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர். இதுக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பார்த்தீங்கன்னா ருத்ரன் 1. அவனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 150 கிலோமீட்டர். அவனோட டபுள் த டைம் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ருத்ரன் 2 அப்படிங்கிற இந்த மிசைலுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு. இதோட டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கிலோ அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. இதோட 800 கிலோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரக்சரும் அதோட கொண்டு போய் அடிக்கிற ஹிட் பண்ணக்கூடிய அந்த வார் ஹெட் அப்படிங்கிற ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த இடம் எவ்வளவு எடுத்துட்டு போக முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோகிராம் பார்த்தீங்கன்னா நம்ம அதோட வெடிப்பொருள் பார்த்தீங்கன்னா உள்ள நிரப்பி எடுத்துட்டு போகலாம். ஸோ இதோட பிரைமரி யூசேஜ் பண்ணக்கூடிய ஜெட்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுகோய் 30 பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா மிராஜ் 2000 அது மட்டும் இல்லாம தேஜஸ் அப்படிங்கிற இந்த ஃபிளைட்லயும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இந்தியன் மிலிட்டரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ருத்ரன் 2 அப்படிங்கிறது ஏன் நான் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு. ஸோ இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் அப்படியே செகண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த 114 ரஃபேல் ஏர்கிராஃப்ட் இது எதுக்காக இந்தியா பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கான LOR பார்த்தீங்கன்னா இங்க இருந்து பிரான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் ரிக்வெஸ்ட் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இங்க இருந்து பிரான்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 114 ரஃபேல் ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா வேணும், அதனால நீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து பிரான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போயிருச்சு. இதோட டீல், அதாவது இதோட சைன் பண்ற மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.25 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிட்டத்தட்ட 114 ஏர்கிராஃப்ட்டுக்கு. இந்த ஏர்கிராஃப்ட் எதுக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்தியால இருக்கிற IAF அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா 42 ஸ்குவாட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாடு பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது ஒரு ஸ்குவாட்ரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 18 ஃபைட்டர் ஜெட்ஸ் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ட 42 ஸ்குவாட்ரன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்டேஜ் ஆகி இருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு ஷார்டேஜ் நம்ம சொல்லலாம், 13 ஸ்குவாட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஷார்டேஜா இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்குவாட்ரனுக்கு 18 ஜெட்ஸ்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 230 இருந்து 250 ஜெட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஷார்டேஜா இருக்குது. ஸோ இது ஒரு ஃபுல்ஃபில் பண்ற விதமா தான் நம்ம ரஃபேல பாத்தீங்கன்னா இங்க பிரான்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா வாங்க போறோம். இதுல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா 114ல 24 மொத்தம் பாத்தீங்கன்னா 24 ரஃபேல் பாத்தீங்கன்னா ஃபுல்லு பாத்தீங்கன்னா எல்லாமே செஞ்சு அங்கிருந்து ஃபிளையிங் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா வருது. மிச்சம் இருக்கிற 90 ரஃபேல்ஸ் பாத்தீங்கன்னா இங்க மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அந்த ரஃபேல்குள்ளேயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30ல இருந்து 60% பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணது, மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டை பாத்தீங்கன்னா போடுற மாதிரி இந்தியால இருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஃபேல யூஸ் பண்ண போறதா பாத்தீங்கன்னா நியூஸ் வருது. ஸோ இந்த ஒரு ரஃபேல மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 2 கம்பெனி பாத்தீங்கன்னா டை அப் பண்ண போறாங்க. அந்த 2 கம்பெனி என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு பாத்தீங்கன்னா டசால்ட் ஏவியேஷன், அதுக்கு அடுத்தது இருக்கு பாத்தீங்கன்னா டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த 2 கம்பெனி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 114ல 94 ஏர்கிராஃப்ட் பாத்தீங்கன்னா இந்தியால மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. சரி, ஓகேடா, இந்த ரஃபேல் பாத்தீங்கன்னா 114 இங்க வருது. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 34 ரஃபேல் பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இதை கூட சேர்த்து இந்த ஷார்டேஜுக்கு 230க்காக தான் இந்த 114 ரஃபேல பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு வர போறோம். கடைசியா இந்த ருத்ரன் அப்படிங்கிற இந்த ஒரு மிசைல் எடுத்துக்கிட்டோம்னா இது மெயினா எதுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா SCAD அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம், சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ட்ரூப்ஸ் இறக்கும் போது அங்க இருக்கிற கெனான் ஆர்ச்சர் டவர் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு தான் மற்ற ட்ரூப்ஸ் இறக்குவோம். ஸோ அதே மாதிரி இங்க இருந்து நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மெயினான டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது பாத்தீங்கன்னா அங்க இருந்து வர்ற டிஃபென்ஸ் சிஸ்டம், அங்க இருக்கிற ரேடார் பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எளிமை நாட்டுக்குள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ருத்ரன் 2 அப்படிங்கிற ஒரு மிசைல் பத்தி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மிசைலை பத்தியும் இந்த 114 ஏர்கிராஃப்ட் வாங்க போறோம் அப்படிங்கறத பத்தியும் நீங்க இந்தியன் ஆர்மி DRDO பண்ண விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.